நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கிறாயா? என்னை ஒருவன் களிமண் என்று கேள்வி செய்கிறான், அவனுக்கு வாக்களித்து விட்டு வந்து என்னை வணங்க வந்திருக்கிறாய். என்னிடம் கேள்வி வேறு கேட்கிறாய். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் சாமி கும்பிட மாட்டேன். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு அன்னைக்கு எங்களுடைய வீட்டுல எங்க அம்மா சிலையை வாங்கி வச்சிருந்தாங்க. என் பொண்ணு அதை எடுத்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னது வந்து களிமண்ணுமா, நாளைக்கு கொண்டு போய் கரைச்சிருவாங்க. இன்னும் இங்குதான் நிற்கிறாயா? போடா இங்கிருந்து. களிமண்ணுன்னு கேவலப்படுத்துன்னு உனக்கு ஓட்டு போட்டதுக்காக நான் களிமண்ணுல அடி வாங்க வேண்டியதா போச்சே முருகா. ஐயோ, இவருமா? கோயில்ல போயிட்டு முருகா, என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது, கொஞ்சம் பெருசாக்கு, இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ற மாதிரி. அதான் அவங்க வேலை எடுத்துட்டாங்களே. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் இப்படித்தான் நடிக்கிறார்கள், அப்புறம் எங்களை கேவலப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அப்பா நீங்களும் ஓட்டு போடுகிறீர்கள். எழுந்து ஓடிடு, இந்த பக்கமே வராதே. விநாயகரு களிமண்ல அடிச்சு தோத்தினாரு, முருகரு வேல்ல துரத்தினாரு. இவர்கிட்ட கையில சங்கு சக்கரமெல்லாம் இருக்கு, தலையவே சீவிடுவாரு. எதுக்கும் யோசனை பண்ணிட்டு உள்ள போவோம். நானும் பார்த்த திருப்பதியில நேரா கடவுள் பஞ்சல படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கு. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான். நீயே நம்ப மாட்டேங்கிற, கோயிலை நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற. நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். கடவுளுக்கு புரியவில்லை என்றால் அந்த கடவுள் வேண்டாம். இந்த படுவாவியலுக்கா ஓட்டு போட்டோம்? பகவானே, உன்னோட அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்த கையால இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே. நம்பி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கேன். நான் இந்த பாலா போன திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு எந்த கோயிலுக்கும் போக முடியல. எல்லா கடவுளும் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. என்ன திமுகவுக்கு ஓட்டு போட்டேரா? அந்த மணமக்களுக்கு பக்கத்துல புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். அம்பி, கடவுள் நிந்தனைங்கிறது பாவச் செயல். கடவுளை திட்டுறது பெரும்பாவம். கடவுளை திட்டவாள ஆதரிக்கிறது அதை விட பெரும்பாவம். அம்பி, இனிமேல் இந்த மாதிரி தவிர யாரும் பண்ணாதீர்கள். கனவா? எல்லா சாமி கனவுலே வந்துட்டாங்க. ஆட பாவிகளா, எல்லா சாமியும் கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுட்டு நான் இனி எந்த கோயிலுக்கு போய் சாமி போட்டோம்? உங்க பகுத்தறிவுங்கிறது இந்து மதத்தை கேவலப்படுத்துறதுக்கு மட்டும்தானே. எங்களை மதிக்காட்டியும் பரவாயில்ல, கீழே போட்டு மிதிக்காமையாவது இருந்திருக்கலாம். தில்லை நடராஜனையும் திருவரங்கநாதனையும் வீரங்கியால் பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே என் வாழ்வின் பொன்னாள்னு கருணாநிதி சொன்னப்பவே நாங்கள் சுதாச்சிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போதுண்டா சாமி, உங்க பகுத்தறிவும் வேண்டாம், உங்க பாவத்துல பங்கும் வேண்டாம்.